ஹே ஆல் இட்ஸ் மீ வதனா வெல்கம் டு மை vlog. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் vlogயே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பயங்கர ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கடுத்து 2 மீட்டிங் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் vlogயே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த துணியெல்லாம் துவைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு மேலேயே இருக்கும். நான் எடுக்கவே இல்லை ஸ்டாண்டில் இருந்து. சரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மடித்து விட்டுருந்தேன். மடித்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என் பையனோட துணியை மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட்டில் வந்து பிரித்து வச்சுப்பேன். பனியன், அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும்போது நான் அதை இவனுக்கு வந்து இதான் வந்து போட்டு விடுவேன். ஸோ என் பையனோட துணியை மட்டும் இந்த 2 பேஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுப்பேன். என் பையன் வந்து டிவி பார்த்துட்ருக்கான் ஈவினிங் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அவன் பார்க்கல. இல்லைன்னா இந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வந்து போட்டுருவான். ஸோ அவனோட துணியை நீட்டாக மடித்து வார்ட்ரோபில் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி கவரில் பேக் பண்ணி ஸ்டாப் பின்லாம் வந்து போட்டுட்டு ஸோ நீட்டாக பேக் பண்ணிவிட்டு அண்ட் லேபிளும் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அதை. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ்க்கு மட்டும் பால் இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு பாலை காய்ச்சறதுக்கு முன்னாடி வந்து இந்த பாலை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பால் வந்து கொதிச்சிச்சு. வெல்லம் மட்டும் சேர்த்து எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு தான் வந்து இப்போ எனக்கு வந்து பால் காய்ச்சி வைப்பேன். ஸோ அதனால் இந்த கடைசி பால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு நேராக ஹாலில் வந்து போயாச்சு. என் பையன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பால் குடிச்சிட்டு தோசை மாவு இருந்துச்சு. காலையிலேயே வந்து கும்பகோணம் கடப்பா சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படியும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் காலையிலேயே வந்து பண்ணி வச்சுட்டேன் சேர்த்து. நெக்ஸ்ட்டு டபுள் ஹீட் பண்ணுறதுக்காக வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த சாம்பார் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லையை ரின்ஸ் பண்ணிவிட்டு கல்லையும் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு தோசையும் கும்பகோணம் கடப்பா சாம்பாரும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நான் நேராக சாப்பிட போயிட்டேன். சரி நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு என் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கடகடன்னு கழுவி வச்சுட்டேன். ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ, பாய்.